ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு மார்னிங் எழுந்திரிச்சோன்னா இந்த ஒரு அழகான பூ பூத்திருந்தெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக அன்றைக்கி நாளே ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு 2 மொட்டு இருந்துச்சு, அதுவும் நாளைக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது தவிர நான் வந்து பட்டன் ரோஸ் வச்சுருக்கேன், 2 பட்டன் ரோஸ் வச்சுருக்கேன், ஒன்று ஒயிட் கலர், ஒரு பிங்க் கலர். ஸோ ஒயிட்லேயுமே ஒரு 2, 3 வந்துருந்துச்சு. ஸோ பிங்க் கலர்லேயுமே ஒரு 2, 3 வந்துருந்துச்சு. ஸோ எல்லா மொட்டுமே நல்லா மலர்ந்ததுக்கப்புறம் கட் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். கட் பண்ணவும் மனசு வரல. இருந்தாலும் கட் பண்ணி தானே ஆகணும். ஸோ அப்புறமா கட் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். இங்கே பார்த்தீங்களா, இது வந்து பிங்க் கலர். ஸோ நிறைய மொட்டு இருக்கு. ஸோ எல்லாமே வந்ததுக்கப்புறம் கட் பண்ணிக்கலான்னு விட்டாச்சு. என் பொண்ணுக்கு வந்து வடை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால ட்ரை பண்ணேன். ஸோ இதை நான் செகண்ட் டைம் தான் போடுறேன். மாவோட பதம் கரெக்டாக தான் இருந்துச்சு. பட் எனக்கு தான் அந்த ஹோல் வச்சு போட தெரியல. ஸோ 1, 2 போட்டுட்டேன். ஒரு சிலது வரல. அதனால நான் மொத்தமாகவே போண்டாவே போட்டுட்டேன். பட் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எண்ணெயும் உள்ளே சேரலை. என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. என் பொண்ணும் நல்லாவும் சாப்பிட்டா. நான் இதுக்கு சைட் டிஷ்ஷாக கொஞ்சம் தேங்காய் சட்னியும் அரைச்சேன். கொஞ்சம் கார சட்னியும் இருந்துச்சு. ஸோ என் ஹஸ்பண்டுக்கு வந்து தொட்டுக்க வந்துட்டு கார சட்னி இல்லை ஏதோ ஒரு சைட் டிஷ் இருந்தால் நல்லா சாப்பிடுவார். ஸோ அதனால கொஞ்சம் தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சேன். நான் வடை செய்கிறது டைமா என்னன்னு தெரில. மழை மேகமாகவும் இருந்துச்சு, கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ யார் யாரெல்லாம் எப்படி சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய வியூஸ் வருது. பட் எனக்கு நிறைய சப்ஸ்கிரைப் ஆக மாட்டேங்குது. என்னோடய vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய்.